நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபத்திரன் விஆராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 212வது வீடியோ. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஸ்ரீசக்கர வடிவமும் எப்படி வித்யாரண்யர் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு சொல்கிறதுக்காக பேசுகிறேன். அதாவது இதெல்லாம் சிங்கேரியில் போட்ட புஸ்தகங்கள். ஸ்ரீசக்கரா இங்கிலீஷில் இருக்குது. இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய வடிவங்கள் இந்த மாதிரி ஆர்ட்ஸெல்லாம் ஸ்ரீசக்கரத்தினுடைய இதெல்லாம் கோட்பாடுகள்லாம் போட்டு இதெல்லாம் இதில் பார்த்தேன் நான். புத்திஸ்ட் டெம்பிள்ஸில் இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இந்த டார்ஜிலிங் அதெல்லாம் பார்க்க போகும்போது அங்கே பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். இதில் சிங்கேரியில் போட்ட புக்கில் ரொம்ப அழகாக போட்டிருக்கா. இந்த 30 தேவியரும் போட்டிருக்கா. அதில் இந்த ஒவ்வொரு ஸ்ரீசக்கரத்துக்கும் ஒவ்வொரு டெஃபினிஷனோடையும் போட்டிருக்கா. அதில் ஸ்ரீசக்கரா ஆப் interpenetrating triangles symbolizing the unity of Shiva and Shakti. கலருக்காக மட்டும் இல்லை, அதில் அந்த கோட்பாடுகளை சொல்லியிருக்காரு ரொம்ப அழகாக. அதில் இதில் வேறு இது சொல்லியிருக்கேன். இதில் என்ன சொல்கிற ஸ்ரீவித்யா துவரிதா பாரிஜாதேஸ்வரி திரிபுரா அண்ட் சுந்தரி ஆர் representatives of the the freed in the 5-dimensional triangles. பாரிஜாதீஸ்வரின்ற பேர்லாம் நமக்கு புதுசாக இருக்கு. நான் இவா சொல்லியிருக்காங்க. அடுத்தது the point, the triangle, the right concerned of the right cornered figures, the two அதாவது 2 10 கோணம், ஒரு 14 கோணம், அப்புறம் அதாவது முதல்ல 14 கோணம், வெளிப்பத்து உள்பத்து கோணம், அடுத்து 8 கோணம், இதெல்லாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படி அது தனியாக காமிச்சிட்ருக்கா. மெஜர் ஆஃப் 4 and 5, அதாவது மேல் நோக்கிய 4 சிவமுக்கோணங்களும் கீழ் நோக்கிய 5 சிவமுக்கோணம் சேர்ந்து எப்படி 43 ட்ரையாங்கிள்ஸ் எப்படின்னு ஃபார்ம்டு அப்படி போட்டிருக்கா. Radiation of power at the tip of the triangles visible through கிர்லியன் ஃபோட்டோகிராஃபி அப்படி போட்டு ஒவ்வொரு இது கோணத்துலேருந்து அந்த எப்படி வைப்ரேஷன் காமிக்கிறது காமிச்சிக்கலாம். அதில் எல்லாமே ஸ்ரீசக்கரம் தான். இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய பவர் எப்படி எல்லாம் பரவி இருக்குன்னு ஒவ்வொரு இதில் காமிக்கிறான். அடுத்து த சேக்ரெட் ஜியாமெட்ரி ஆஃப் ஸ்ரீசக்கரா continually emits powerful energy. இது தோ இட்ஸ் இன்ஜினியரிங் ட்ரையாங்கிள் சொன்னாலும் அதில் எவ்வளோ தாத்பரியங்கள் இருக்கு. இதில் பாருங்கள். Worship of Srichakra, a source for self-evaluation and enlightenment of spiritual process, spiritual powers. ஸ்ரீசக்கரம் வச்சு வெளிப்படும் போதே நம்ம உடலில் வீட்டில் எல்லாம் மாற்றலாம் ஏற்படும். அது காமிக்கிறது. அது
ஆனால் நம்பிக்கை இருக்கும். நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் நம்பிக்கையோடு செய்தால் தான் வந்து இது வந்து அந்த காப்பர் பிளேட்டில் இருக்கிற ஸ்ரீசக்கரம் இது. A comprehensive icon of nature's energy available for for human welfare when worshipped. ஒர்ஷிப் பண்ணும்போது இந்த மாதிரி எனர்ஜி ஜெனரேட் ஆகுதுன்னு சொல்கிறார். இவ்வளோ நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் போட்டிருக்காது. கடைசியில் இந்த முடிவில் இது வாய்ச்சிருக்கா. இன்னும் ஏன் இதை பேசுகிறேன்னா, நேற்று நைட் தான் பார்த்தேன் அந்த புக்கு. இது வாங்கி 10 வருஷம் ஆகிடுது. இதில் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வித்யாரண்யர் 1380 1386 வரைக்கும் சிங்கேரி பீடத்து ஆச்சாரியாக இருந்தவர். அவர் தான் விஜயநகர சாம்ராஜ்யம் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம். ஹரிஹர பக்கரை கூப்பிட்டு மகாலட்சுமி தனக்கு வர்ஷித்த அந்த தங்க குவியில் அவளை எடுத்து சொல்லி அந்த சாம்ராஜ்யத்தை நிர்மாணிக்கிறார். அவர் தான். அவர் வந்து பின்னாடி சிங்கேரி ஆச்சாரியார் மாறார். ஆதிசங்கருக்கு அப்புறமா 500 வருஷம் அவள் போடுறா. அது எந்த அளவுக்கு இது சொல்ல முடியாது நம்மளால். 500 வருஷங்கள் கழித்து, அந்த 5 centuries கழித்து தான் இவர் வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆதிசங்கருக்கு இவருக்கு 500 வருஷம் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இது அப்பாலே சொல்லியிருக்கா அந்த புக்கில். ஸோ கம்மிங் டு திஸ், இவர் ஏன் பேசுகிறேன்னா, இந்த வித்யாரண்யன்ற பெரிய மகான் சிங்கேரி ஆச்சாரியார் இருந்தவர். சிங்கேரி அந்த அளவுக்கு உயர் சிந்து இவர் தான். அம்பாளுடைய நேரடி தொடர்பு இருந்தவர். இவர் என்ன பண்ணியிருக்கார், இந்த ஹரிஹர பக்கர் மூலமாக ஹம்பின்ற ஒரு இதை தேர்ந்தெடுக்கிறார் இடத்த. அதை காட்டை திருத்தி பண்ணுற அந்த ஹம்பியில் வந்து எப்படின்னா, காஞ்சிபுரம் எப்படி ஸ்ரீசக்கர வடிவில் இருக்கோ ஹம்பி அப்படியே பண்ணுறாங்க. ஹம்பியில் இருக்க அந்த விருபாட்சர் கோவில் இது 9 நிலை கோபுரம். அது முஸ்லீம் படையெடுப்பில் ஹம்பியெல்லாம் நிறைய பாழ் பண்ணிட்டான். ஆனால் இந்த விருபாட்சர் கோவிலில் ஒன்றும் பண்ணவே முடியல. ஏன்னா ஸ்ரீசக்கர வடிவில் நடு சென்டராக இருக்குது. அங்கே வந்து பம்பாதேவி, அம்பாள் பேர் பம்பாதேவி, சிவன் பேர் விருபாட்சர். இவள் வந்து கிருஷ்ணதேவராயர்லாம் வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணால் கூட அவள் குலதெய்வமே இதுதான். இது விருபாட்சரும் பம்பாதேவியும் தான். இந்த பம்பாதேவி யாருன்னா, விருபாட்சர் வந்து கர்நாடகாவில் வரும்போது பரமேஸ்வரன் இந்தியாவில் பல பகுதியில் வந்துருச்சிருக்கார். அந்த மாதிரி விருபாட்சர் சுயம்புவாக வர்றது. ஸோ அவருக்கு முகம் காமிச்சிருக்கா. இதில் பம்பாதேவி 2 கையோடு இருக்கா. இதில் இப்போ யாருன்னா, பார்வதி தேவியே வந்து இங்கே வந்து பம்பாவில் பிறக்கிறா. பம்பா நதி அங்கே தான் உற்பத்தி ஆகுது. ஆக்சுவலாக வந்து துங்கபத்ரா சொல்கிறாங்கன்னா, இந்த பம்பான்றது இடமே அதான் ஹம்பின்னு வருது. பம்பா தான் ஹம்பின்னு மாறுறது. ஸோ அது மாதிரி பண்ணி அவர் வந்து அந்த ஸ்ரீசக்கர வடிவிலேயே பண்ணுறார். அந்த அந்த ஊரை நிர்மாணிக்கும் போது அங்கே மடம் இருக்குது ஹம்பியில். இவருடைய பேர் நம்ம வித்யாரண்யரோட மடம் தனியாகவே இருக்குது. இவர் சங்கராச்சாரியா சிங்கேரிக்கு வந்தாலும் அவருடைய மடம் இன்றைக்கி வந்து நன்னாயிருக்கு இங்கே பம்பாவில், ஹம்பியில். அம்பாள் வந்து அங்கே வந்து தபஸ் இருந்து பல காலம் தபஸ் இருக்க. அங்கே மகரிஷிகளாம் நிறையா தபஸ் பண்ணுறா. அவளுக்கெல்லாம் சேவை செய்கிறா அம்பாள். யார், பம்பாதேவியாக இருந்து அவள் சேவை பண்ணி அவள் என்ன வேணும்னு கேட்குறா. எனக்கு வந்து விருபாஷர் நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அவள். சரின்னு சொல்லிட்டு அவள்லாம் ப்ரே பண்ணுறா பரமேஸ்வரனை குறித்து. நீங்கள் வந்து இங்கே எழுந்தருளோட கைலாயத்தில் பரமேஸ்வரன் இந்த விருபாட்சர் இந்த சுயம்பலிங்கத்தில் ஆவிர்வாகம் ஆகி அவர் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு இருக்கு. ஸோ பம்பாதேவி இந்த பம்பை யார், அங்கே தான் வந்து கிஷ்கிந்தா எல்லாம் அது அங்கே தான் இருக்குது. இவளை எங்கெங்கே சொல்கிறாங்கல்ல கிடையாது. எல்லாமே கர்நாடகா இது தான். ஸோ கிஷ்கிந்தா அங்கே தான் இருக்குது. இந்த அஞ்சனாத்திரியில் திருப்பதியில் அஞ்சனாத்திரி கருடாத்திரி சொல்கிறோம், அது கிடையாது. அங்கே தான் இருக்குது. ஆஞ்சநேயர் பிறந்த இடம் அங்கே தான் இருக்குது. பல ராமாயண காலத்தில் ராமர் வந்து போன இடங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. இங்கே இந்த துங்கபத்ராவுடைய இதில் தான் அங்கே அந்த ஹம்பி ஒட்டி தான் அதெல்லாம் இருக்குது. எல்லா இடங்களும் எல்லாமே வந்து ரொம்ப புனிதமான இடம்.
நோபடி கேன் டினை ஹிஸ்ட்ரி புராணங்களில் அது வந்து உறுதியிட்டு சொல்கிறது. ஸோ அதை நம்ம கன்வே ஸ்ரீனிவாசகுமார் சொல்லிட்டே இருந்தான், ஏன் சார் பேச மாட்டேன் பம்பாதி பற்றின்னு. ஹம்பி போகும்போது தயவுசெய்து விருபாஷை போங்க. அந்த இடிபாடுகளை பார்த்துருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த ஹம்பியில் இருக்கிற அந்த விருபாட்சர், அந்த பம்பாதேவி இவாளை தரிசிக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து பார்வதி தேவி வந்து மானுட பிறவியாக இருந்து அங்கேருந்து தபஸ் பண்ணி ஈஸ்வரன் அடையிறா. ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், அவள் ஒரு குலத்தில் பிறக்கிறா. இங்கே வந்து அந்த பிராமின் ப்ரீஸ்ட் அவள்லாம் அந்த மகரிஷிகள்லாம் தொண்டு பண்ணுறா. அவள் தொண்டு பண்ணி அவள் மனம் குளிர்ந்து அவளுக்கு ஆசீர்வாதம், உன்னோட எண்ணம்லாம் நிறைவேடுமா, சர்வ அபீஷ்டமே சித்தியர்த்தம் சொல்லுவா இல்லையா. சர்வ அபீஷ்டங்கள் அபீஷ்டங்கள் நம்மளுடைய இந்த காமியங்கள், நம்ம வந்து இது நடக்கணும் அது நடக்க வேண்டிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அவள் வந்து விருபாஷேஸ்வரர் அடையிறதுக்கு இவா தான் ஹெல்ப் பண்ணுறாருக்கு, யார் இந்த மகரிஷிகள்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து அவரை இது பண்ணிக்கிறா. அங்கேயே வந்து அவள் வந்து பர்மனண்ட்டாக தன்னோட சக்திகளை விட்டுட்டு போகிறாள். கைலாசத்துக்கு போகும்போது அவள் ஆன்ம சக்தியை அந்த இடத்துல விட்டுட்டு போகிறாள். ஸோ அதனால தான் விருபாஷர் கோவிலை நோபடி கேன் டேமேஜ் ஆகிடுது. சின்ன சின்ன இதெல்லாம் இடிச்சிருக்கா தவிர அந்த இடத்த கை வைக்க முடியல யாராலையும். ஸோ இது நான் முக்கியமாக கவனிய பண்ண என்ன வந்து ஸ்ரீசக்கர வடிவில் அமைஞ்சிருக்கு அந்த ஊர். இந்தியாவிலே 2 இடத்துல தான் மாதிரி இருக்குது. நகரேஷு காஞ்சின்னு எப்படி சொல்கிறாலும் அது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. இங்கே வந்து கர்நாடகாவில் இந்த ஹம்பின்ற பிளேஸ் வந்து சச் அ இம்பார்ட்டன்ட் பிளேஸு. இட்ஸ் அ டிவைன்லி பிளேஸ். டெஃபினெட்லி பீப்புள் ஷுட் விசிட் த பிளேஸ். ஹம்பி வந்து அவ்வளோ இதுவாக உன்னதமானது. அதனால தான் வித்யாரண்யர் அதை ஏற்படுத்தினார். ஆனால் பாவம் அவர் வந்து வித்யாரண்யர் பண்ணும்போது 1000 வருஷ காலம் இருக்குன்னு பண்ணுறார். ஆனால் 300 வருஷ காலம்தான் இருந்தது. ஏன்னா வந்து இந்த வாஸ்து பூஜை பண்ணும்போது அந்த ஹரிஹர புக்கரை வந்து அவசரப்பட்டு டக்குன்னு முடிச்சிடுறான். அப்புறமா அந்த சத்தம் போடுறது யாருன்னு கேட்டால் இந்த காட்டுவாசிகள் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து செகண்ட் டைம் தான் சத்தம் போடுறாரு. அது பிரகாரம் கரெக்டாக அவள் வந்து பூஜையை முடிச்சிருந்தா இதோட கண்ட்ரியோட இந்த இது இந்த விஜயநகர பேர் 1000 வருஷம் வந்திருக்கும். ஆனால் வந்து இந்த வாஸ்து பூஜையே இந்த டைமிங் பாருங்கள், அந்த முகூர்த்த டைம்னு சிலது இருக்குது, அதை மாறினாலே பிரச்சனை வந்துடுறது. ஸோ அப்புறமா சொல்கிறார், நான் என்ன செய்ய முடியும், ஆண்டவர் வச்ச விதி இது. 1000 வருஷம் ஆகல, 300 வருஷம் தான் இருக்கும். அது கரெக்டாக 300 years ஒன்லி தே ஆர் ஏபிள் டு ரூல் ஓவர் த சவுத் இண்டியா. அது நடந்தது இங்கே விஜயநகரன் பேரில். இது சொல்லணும் விருப்பப்படுறேன். இந்த ஸ்ரீசக்கரம்ன்றது வந்து இந்த கான்செப்ட் பெரியது. அதாவது தேவின்னு சொன்னால் லலிதா ராஜராஜேஸ்வரி, அவள் தான் தேவதை. யந்திரம் மந்திரம் தேவதை இதற்கு. யந்திரம் வந்து ஸ்ரீசக்கரம், சக்கர ராஜம்னே பேர். எல்லா சக்கரங்களுக்கும் ராஜாவாட்டிருக்கு. ஸோ அதனால் ஸ்ரீசக்கரம். ஸோ தேவதை வந்து லலிதா, மந்திரம் வந்து லலிதா சஹஸ்ரநாமம் தான் சொல்லியிருக்கு. இந்த ஸ்ரீசக்கரத்தை வச்சுட்டு லலிதா சஹஸ்ரநாமம் தெரியாமல் இருந்தால் வேஸ்ட். அது லலிதா சஹஸ்ரநாமம் மனநமாக தெரியணும், அதை தினம் ரெசிட் பண்ணணும். ஸ்ரீசக்கர பூஜை தான் பூஜையும் அர்ச்சனை பண்ணும்போது சஹஸ்ரநாமம் சொல்லணும் அவசியம் இல்லை. இந்த சகசராட்ச வித்யா சொல்லி ஒரு 15-20 பூ இருந்தால் போதும். ஒவ்வொரு பேராக முடியும் போது அந்த புஷ்பத்தை போட்டுடலாம். அதை அதில் சகசராட்ச வித்யா பற்றி நம்ம பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். இது ஸோ இன்றைக்கி வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ரீசக்கரா, ஹவு இட்ஸ் பீன் கனெக்டட் வித் சவுத் இண்டியா, எஸ்பெஷலி காஞ்சிபுரமும் ஏரியல் வியூவில் பார்த்தா ஸ்ரீசக்கரமாட்டம் இருக்கு. பிந்துஸ்தானம் தான் காமகோட்டம். அதே மாதிரி ஹம்பியில் பம்பா, அந்த பம்பா தான் ஹம்பின்னா மாறுறது. ஸோ அந்த இடத்துல விருபாஷர் அந்த பம்பா தேவி கோவில் தான் வந்து அந்த பிரதான இது இந்த பிந்துஸ்தானம் அங்கே. இதையும் சொல்லி இதை ஜனங்களுக்கு தெரியணும்னு சொல்கிறேன். கர்நாடகா போகும்போது கட்டாயம் ஹம்பி போயிட்டு வாங்க. ஹம்பியில் இந்த மெயினாக விருபாஷர் கோவில், அந்த மகாபலிபுரம் மட்டும் அந்த இடிஞ்சு கிழிஞ்சு அது மாதிரி பார்த்து பிரயோஜனம் கிடையாது. இந்த இது வந்து நல்ல நித்தியப்படி பூஜா நடக்கிறது. அது கட்டாயம் நம்ம விசிட் பண்ணணும். அதை சொல்லி இந்த 212வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.